ஹாய் ஆல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உனக்கு என்னப்பா ஃப்ரைடே நீ ஊருக்கு போயிடுவ, சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் ஜாலியாக அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ வர அப்படிம்பாங்க. அவங்களுக்காகவே இந்த பதிவுங்க. போன வாரம் ஒரே வாரம் தான் ஊருக்கு போகலிங்க. ஸோ 4 நாள் லீவ் இருந்தது. தீபாவளி டைம் தானே, அங்கே ஊருக்கு தான் வரேன்னு சொல்லியிருந்தோம். மச்சம் தான் வேணாம், ஒரு நாள் தானே நான் அங்கேயே வந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னங்காட்டி அதுவும் இங்கே இருந்துட்டோங்க. ஸோ ஒரு வாரம் தான் போகலிங்க, ஒரு மொழுதினையும் சேர்த்து வச்சுட்டாங்க. நேற்று நான் காலேஜில் இருக்கிறேங்க, அடிச்சு பிடிச்சி மதியானம் கால் பண்ணி எங்கே இருக்க, லீவ் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. காலேஜில் இருக்கிறேங்க அப்படின்னா, நீ காலேஜில் இரு, காங்கேயத்தில் இரு, எங்கேயோ இரு, அடுத்த வாரம் ஃபுல்லாக எனக்கு கமிட்மெண்ட் இருக்குது, நிறைய பக்கம் வெளியே போக வேண்டியிருக்கு, துணியெல்லாம் இருக்குது, நீ வரையா இல்லை நான் கொண்டு வந்து அங்கே கொடுத்துமா அப்படின்னு கேட்டு போட்டாருங்க. சரி, எப்படி இருந்தாலும் நாம தான் இந்த வேலையை பார்க்கணும். இந்த வாரம் காலேஜ் இருக்குது, அடுத்த வாரம் காலேஜ் இருக்குதுன்னு 1 hour அடிச்சு பிடிச்சி பர்மிஷன்லாம் போட்டு ஊர் வந்து சேர்ந்தா மணி 7 ஆகி போச்சுங்க. அப்புறம் என்னங்க, நைட்டு சமையல் கட்டு அடுப்பெல்லாம் கழுவி விட்டு எல்லா வேலையும் முடிச்சு போட்டு காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சுங்க. 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள வீட்டு வேலையில முடிச்சு போட்டு 7 மணிக்கு துணி நிலைய வச்சுதுங்க. 8 மணி வரைக்கும் ஊற விட்டுட்டு 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண மதியானமே ஆகி போச்சுங்க. அப்புறம் அடுப்பு வேலையில முடிச்சு போட்டு அதுக்கப்புறம் ஆசாரா பெரியவுடன் எல்லாமே கூட்டி விட்டு தொடச்சி விட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு மணி 3 ஆகி போச்சுங்க. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, போன வாரத்துக்கு முன்னத்த வாரம் நான் எத்தனை துணி துவச்சு போட்டனோ அத்தனை துணியுமே நானே தான் இந்த வாரம் போய் எல்லாம் மடிச்சு அங்கங்க எடுத்து வச்சு போட்டு அயன் பண்ணியும் வச்சு போட்டு வரணுங்க. நம்மளுக்கு வேலை என்னமோ ஆட்டை பார்த்து போட்டு தோட்டத்துக்குள்ள தென்னம்பிள்ளையும் முருங்கனும் பாக்குற வேலை தானுங்க. ஆனா மச்சாங்க வெளியே போற மாதிரி இருந்ததுன்னா போட்டா பியூர் காட்டுங்க, நம்ம கஞ்சி ஓட்டு எடுத்து காய வைக்கிற மாதிரி இருக்குங்க. அப்படி இல்லைன்னா ஆலன் சோலி, பீட்டர் இங்கிலாந்து, டெனிமில், லண்டன் கேஸ்டல், மெக்சிகோ இந்த மாதிரி தான் போட்டு போவாருங்க. இப்படி பார்த்து எடுத்து போட்டு இதை கொண்டு போய் லாண்டரில் வாடகை கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு வராதுங்க. இதுக்காகவே வாரம் ஊருக்கு போயிடணுங்க. இதனால தானுங்க விரதமே இருந்தாலும் பரவாயில்ல, ஊருக்கு போய் துணியெல்லாம் தப்பி போட்டு வந்துடலான்ட்டு ஊருக்கு வந்துட்டேனுங்க. ஊரே சொல்ற மாதிரி மச்சான் எனக்கு ஹெல்ப் பண்ண பண்ணுவாருங்க. ஆனா எப்படி படுவார் மட்டும் பாத்துக்குங்க. நான் துணி தப்பிட்டு இருக்கிறேங்க, தொட்டிக்கிட்டு நின்று மோட்டரில் தண்ணி எடுத்துட்டு நானுங்க தண்ணியோட தனியா போயிட்டு என்ன பண்றது, கீழே கொடுத்துட்டு என்ன பண்றது, தூக்கி விடணுமே அப்படின்ட்டு சௌரியமா போன் பேசி நின்றுக்கிறாருங்க. இப்ப இந்த தொட்டிக்கிட்ட ஊற வச்ச 4 பக்கெட்டையும் பாத்தீங்கன்னா உடைய போடுறது மட்டும் தானுங்க. வெளியே ஓட்டு போறதெல்லாம் வீட்டுக்கு தப்புற அந்த நிலைய வச்சுக்கிறேனுங்க. அது ஒரு 4 பக்கெட்டி ஆகுங்க. ஒரு பெரிய ஹெல்ப் என்ன பண்ணுவாருன்னா, காஞ்செல்லாம் எடுத்து உள்ள ஓட்டுருவாருங்க. அதுக்கப்புறம் நான் அடுத்த வாரம் போய் துணியெல்லாம் மடிச்சு அயன் பண்ணி அங்கங்க வச்சு போட்டு வரணுங்க. இதுக்கு தாங்க வாரம் ஊருக்கு போயிட்டு இருக்கணுங்க.